ஹாய் நண்பா நண்பீஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ வராகியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். பெரிய விநாயகர் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு விநாயகர் சிறப்பாக வடிவமைத்திருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து குனிஞ்சிட்டு தான் உள்ளே போகணும். தலையை நிமிர்த்திங்க, தலை இடிச்சிக்கும். இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வராகி சிலை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து அமர்ந்துட்டு உங்கள் பிரார்த்தனையை வந்து வச்சிங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னா பள்ளிக்கொண்டாவில் இருக்குது. பள்ளிக்கொண்டாவுக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம். சுற்றியும் அழகாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் அந்த வெயில்னால கால் சுடும். அது இது இங்கே அந்த பிரச்சனையே இல்லை. மேலே ஃபுல்லாக கூரை போட்டிருப்பாங்க. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருப்பார். சிவன் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து காட்சி கொடுப்பாரு. அந்த சிவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ள கோவில் நீங்கள் என்ட்ரானீங்கன்னா கருப்பு நிறமுள்ள வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் வந்து காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கோவிலில் வந்து இப்போதைக்கு புகைப்படம்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோலாம் பிடிக்க முடிஞ்சுது. பொதுவாக வந்து எந்த ஒரு மூலஸ்தானத்தையும் வந்து புகைப்படம்லாம் வந்து பிடிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கோவில் அலோவ் பண்ணுறாங்க. மேபி வந்து இந்த கோவில் பிரபலமாகணுன்றதுக்காக இருக்கலாம். பாருங்கள், சிறப்பாக வந்து காட்சி கொடுக்குறாங்க. மனசார வந்து வேண்டிக்கோங்க. நீங்கள் கேட்குற வரங்கள்லாம் இந்த அம்மன் வந்து நல்ல வரங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சொல்கிறாங்க. நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாமே மோஸ்ட்லி கிடச்சிரும் இந்த அம்மனை வந்து பிரார்த்தனை பண்ணால். இந்த அம்மனை வந்து நம்ம தொட்டு வணங்கத்துக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிலைகளை வச்சுக்கிறாங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படையல் போட்டு அம்மன் வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா படைப்பாங்க. தேங்காய்லாம் வச்சு பொங்கல்லாம் வச்சு படைப்பாங்க. இந்த கோவில் பின்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, லக்ஷ்மி, ஸ்ரீதேவி, பூதேவி எல்லாம் காட்சி கொடுப்பாங்க. பாருங்கள், ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம் இது. லைஃப் டைமில் ஒன் டைம் ஆச்சு இந்த கோவிலாம் விசிட் பண்ணுங்க. ரொம்ப அழகான ஒரு காட்சி கொடுக்குறாங்க. ஸ்ரீதேவி, பூதேவி, சரஸ்வதி பெண்கள் தான் வந்து அந்த அம்மனுக்கு மஞ்சள் கொம்பு எல்லாத்தையும் அரைச்சி பூசணும். இதை பண்ணால் உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. முக்கியமாக வந்து அட் எ டைமில் ஒருத்தர் தான் பண்ண முடியுது. ஒருத்தர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இன்னொருத்தர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து பிரசாதமாக எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் வந்து தெளிக்கலாம். வராகி அம்மன் பொறுத்த வரைக்கும் பல வரங்கள் தரக்கூடிய அம்மன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.